நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் அடுத்ததாக நாம் எந்த மாதிரி ஆரி செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ இது வரைக்குமே ஆரி செயின் ஸ்டிச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம ப்ராப்பராக நல்லா போட்டு பழகிட்டோன்னா அடுத்த வர ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணது வந்து வீடியோவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பண்ண போகிற ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்போவும் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த எட்ஜஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏதாவது ஒரு நடுவில் இருக்கிற இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த எட்ஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ்லேயே கொண்டு வந்து முடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு கேப் தெரியும். எப்பயும் போல் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது முன்னாடி போட்டதை விட கொஞ்சம் சைஸை செயின் ஸ்டிச்சோட அந்த லூப் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக போட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பக்கம் இப்போ நம்ம இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம் ஸ்டிச்சை. அதனால் நாம் எந்த மாதிரி போகணுன்னா இந்த பக்கம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஏற்கனவே நம்ம ட்ரையாங்கிளில் பார்த்த மாதிரி தான் அந்த கார்னரில் நம்ம ஃபினிஷ் பண்ணுற கார்னர்லேருந்து எந்த பக்கம் டைரெக்ஷன் கொண்டு போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஊசி இருக்கு இல்லையா, இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது வரைக்கும் நான் இந்த ஊசியில் ட்ரை பண்ணதில் சரி வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. இந்த துலிப் நீடில் விட இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதோட இது வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது ரொம்பவே நூல் பிடிச்சு இழுக்கும். இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால் நூலுக்கு பிடிச்சு இழுக்கிற மாதிரி தெரியாது நம்ம பழகினதுக்கப்புறமா. இது வந்து நம்ம போடும்போதே கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பழக பழக அந்த சொரசொரப்பு வந்து போயிடும். அப்போ வந்து நமக்கு நல்லா வரும். இதில் வந்து இந்த மாதிரி 2 செட்டு இருந்துச்சு. இது வந்து சாதாரணமாக நம்ம போடுற ஸ்டிச்சுக்காக. இது வந்து நம்ம பீட்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பீட்ஸுக்காக, இது நாம் ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். போட்டு பார்க்கலாம். வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்ப போகிறோம்.
அதுக்கு வந்து நாம் இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாக் ஸ்டிச், இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இதில் வந்து இதோட grip வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் நம்ம துலிப் நீடில் வந்து இது கொஞ்சம் வலிக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலே எதுவும் ரேப் பண்ணாமல் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. gripம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான், ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கடைகளில் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. துலிப் நீடில் அப்புறம் அயன் நீடில் ரவுண்டாக வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போட்டுருங்க. இப்போ வந்து அவ்வளோவா கேப் தெரியாது. இப்போ நாட் போட்டாச்சு, தெரியுதா? இப்போது நம்ம அடுத்ததாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த மாதிரி காயில் மாதிரி போட்டுக்கோங்க. ஜிலேபி மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவுட்டர் லேயர்லேருந்து போட்டு வாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவும் போல் ஒரு லாக் ஸ்டிச்சு, இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நம்ம கீழே நூல் சுற்றணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊசி வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப நூலை பிடிச்சி இழுக்குது, துணியில் இருக்கிற நூலை. இது பழக பழக சரியாயிரும். நூலும் சேர்ந்து சேர்ந்து வருது. நம்ம ஒரே ஊசியில் பழகிட்டு வேறு ஊசியில் பழகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் நூல் வந்து இந்த ஊசியில் வந்து பிடிச்சி இழுக்குது.
எப்பவுமே ஊசியை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, ஃப்ரீயாக பிடிச்சி பழகுங்க. இப்போ இந்த ஷேப்பை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி 2 ஷேப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இதையவே ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா டைரெக்ஷன்லேயும் நீடில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் வந்து ட்ரை பண்ண போகிறது வந்து சின்ன சின்ன மோட்டிவ்ஸில் வந்து செயின் ஸ்டிச் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டபுள் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்ல ஃபினிஷிங்கில் கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இந்த ஊசியில் வந்து க்ரிப்பு நல்லா இருக்குது, ஆனால் இது வந்து நூல் வந்து பிடிச்சி இழுக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணும்போது அதோட சொரசொரப்பு போய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.